ஒன்றி வாழும் உள்ள உணவிலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் எல்லாம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறைமனிதம் ஆகிறோம். வாழும் மனித நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். வாழும் மனித நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இக வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான பணிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவன் ஆட்சி மலர வேண்டும் மண்ணிலே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் எல்லாம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறைமனிதம் ஆகிறோம். சிதறி வாழும் மனித சேர கரங்கள் விரிக்கிறார். சிதைந்து போன மனித மீட்க உயிரை தருகிறார். சிதறி வாழும் மனித சேர கரங்கள் விரிக்கிறார். சிதைந்து போன மனித மீட்க உயிரை தருகிறார். உறவு தாகம் கொண்ட அவரின் உள்ளம் கொண்டு வாழுவோம். உறவில்லாத அவரை மனித உறவுகளில் காணுவோம். இறைவன் ஆட்சி மலர வேண்டும் மண்ணிலே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் எல்லாம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறைமனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் எல்லாம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறைமனிதம் ஆகிறோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் வழி நடத்தும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நம் தாய் திரு அவையானது திருக்குடும்ப பெருவிழாவினை சிறப்பிக்க அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய திருக்குடும்ப பெருவிழா திருப்பலியை நிறைவேற்றி பாலன் இயேசுவின் ஆசிரியரை பெற்று வந்திருக்கும் அருட்தந்தை அவர்களையும், இறையாசிரியர் பெற்று செல்ல வந்திருக்கும் அருட்சகோதரிகள் மற்றும் இறைமக்கள் யாவரையும் நிதிக்குழு, தணிக்கை குழு மற்றும் வார மாத சிறுசேமிப்பு திட்டக்குழுக்கள் இணைந்து இயேசு மரி சூசையின் திருக்குடும்ப பெருவிழா வாழ்த்துக்களையும் கூறி வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய திருப்பலியில் நம் குடும்பங்களும் திருக்குடும்பங்களே என்னும் சிந்தனையில் சிந்திக்க நம்மை அழைக்கின்றது. குடும்பம் ஒரு கோயிலாகவும் மலர் தோட்டமாகவும் இறைவன் வாழும் இல்லமாகவும் கடவுளின் கொடையாகவும் நம் கத்தோலிக்க திரு அவை குடும்பத்தை உயரத்தில் வைத்தே உலகிற்கு அடையாளம் காட்டுகின்றது. இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆதாம் ஏவாள் குடும்பம், விசுவாசத்தின் தந்தையாம் ஆபிரகாம் குடும்பம், பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் எடுத்துக்காட்டான யோபு வாழ்ந்த குடும்பம், இயேசுவின் பிறப்பை உலகிற்கு முன்னறிவித்த வால்நட்சத்திரம் திருமுழுக்கு யோவான் வாழ்ந்த சகரியா குடும்பமும் மேன்மை மிக்க குடும்பங்களாகவே திரு அவை நமக்கு எடுத்து கூறுகின்றது. இருப்பினும் மீட்பர் இயேசுவும் தாயான மரியாவும் தந்தையாம் யோசேப்பும் வாழ்ந்த குடும்பத்தை மட்டுமே
திரு அவை நியாயத்தோடு திருக்குடும்பம் என்று அழைக்கின்றது. அதற்கு காரணம், புனிதத்தின் ஊற்றாம் இறைமகன் இந்த குடும்பத்தில்தான் உறுப்பினராக பிறந்துள்ளார். குடும்பம் உயிர்களின் பிறப்பிடம், உறவுகளின் ஊற்று. ஒருவர் மற்றவரை சார்ந்து அன்பு செய்து வாழ ஏற்ற இடமும் குடும்பமே. இறைவனின் அருளை பெற்ற திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான யோசப்பிடம் காணப்பட்ட நேர்மை, கண்ணியம், கடமை, பொறுப்புணர்வு, கடின உழைப்பு, தந்தை உள்ளமும் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களிடத்திலும் திருக்குடும்பத்தின் தலைவியான அன்னை மரியாவிடம் காணப்பட்ட பணிவு, அடக்கம், கற்பு, தாய் உள்ளம், நன்றி உணர்வு, தேவையில் இருப்போருக்கு உதவி செய்யும் உள்ளம் ஒவ்வொரு குடும்ப தலைவிகளிடமும் திருக்குடும்பத்தின் மையமாக திகழும் இயேசுவிடம் காணப்பட்ட குழந்தை உள்ளம், கீழ்ப்படிதல், ஞானம், இறை அன்பு, பிறர் அன்பு, துணிவு நம் குழந்தைகளிடமும் காணப்பட வேண்டும் என்பதைத்தான் இத்திருக்குடும்ப பெருவிழா நமக்கு எடுத்து கூறுகின்றது. இன்றைய வாசகங்கள் அனைத்துமே பெற்றோரை மதித்தல், கீழ்ப்படிதல், அறிவுரைகளை ஏற்று அனுசரிக்கவும், நம்பிக்கையுடனும் நம் வாழ்வை பிறருக்காக அர்ப்பணிக்கவும், சிறந்த ஞானத்துடனும் வாழ்ந்து ஒவ்வொருவருக்கொருவர் துணை நின்று ஒற்றுமையுடன் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று நமக்கு எடுத்து கூறுகின்றது. இத்தகைய வாழ்வு வாழும் போது நம் குடும்பங்களும் திருக்குடும்பங்களாகவே ஒளிரும் என்ற மனநிலை வளர வர வேண்டியவர்களாய் திருப்பலியில் இணைவோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருக்குடும்ப விழாவை கொண்டாடக்கூடிய இன்று நாம் நமது குடும்பங்களை இறைவனுடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் நமது குடும்பங்களையும் திரு குடும்பமாக மாற்றிடுவார், மாற்ற வேண்டும் என்கின்ற முழு முதல் நம்பிக்கையோடு இந்த கல்வாரி வழியிலே இணைந்து ஜெபிப்போம். மேலும் இன்றைய கல்வாரி வழியிலே பெயர் சொல்ல விரும்பாத நபர் தனது குடும்பத்திலே திருமண தடை நீங்க வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார். மேரி ரோஸ் என்னும் தாயினுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் முழுவதும் பூரணமாக குணமடைய வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் பலியாக ஜெபிக்கின்றார். ராபர்ட் ராஜ் பிங்கிமோல் குடும்பத்தினருக்கு இறைவன் கடந்த வருடம் முழுவதும் செய்த நலன்கள் அனைத்திற்கும் நன்றியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலும் E.A. ஆல்ட்ரிச் என்னும் பிள்ளையினுடைய வாழ்விலே இறைவன் செய்த நலன்களின் நன்றியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். சுஜா பிரதீப் பலன் குடும்பத்தாருடைய குடும்ப நலனுக்காக ஜெபிக்கின்றார்கள். சுஜா என்பவருடைய பிறந்தநாள் நன்றி பலியாகவும் ஜெபிக்கின்றார்கள். மேலும் அலெக்ஸ் அனுஷா குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த நலன்களுக்கு நன்றியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலும் ரித்திகா என்னும் பிள்ளையினுடைய பிறந்த நாள் நன்றி பலியாக ஜெபிக்கின்றார்கள். K.J. சுனிஜ் ஜிஷித் என்னும் பிள்ளையினுடைய 2ஆம் ஆண்டு தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மரிய மிக்கேல், கவிதா, லிபின், கிறிஸ்மா குடும்பத்தில் இறைவன் செய்த உதவிகளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். கிறிஸ்டோபர் அருள்ராஜ், ஷெல்டா ஜாய், நிஷிட்டா, நிதன் குடும்பத்தில் இறைவன் செய்த நலன்களுக்கு நன்றியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். அசோக் பிராங்க்லின், விம்சி, லியோரா, பிரைசி குடும்பத்தில் இறைவன் செய்த நலன்களுக்கு நன்றியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். நாமும் இந்த குடும்பத்தினருக்காக சிறப்பான முறையிலே ஜெபிப்போம். இறைவன் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பிள்ளைகளுக்கு உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் நல்ல ஞானத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் தர வேண்டும் என்பதற்காக, இன்னும் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களுக்கு வருகின்ற ஆண்டு முழுவதும் நலன்களையும் நன்மை தரங்களையும் வாரி வழங்கிட வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் பலியாக நோய் குணமடைய வேண்டும், திருமண தடைகள் அகல வேண்டும் என ஜெபித்தவர்களுக்கு அவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிப்போம். மேலும் இன்றைய கல்வாரி பலியிலே மரிய அல்போன்ஸ் என்னும் தந்தையினுடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், தேவ சகாயம் என்னும் தந்தையினுடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், மேரிபாய் என்னும் தாயினுடைய 10ஆம் ஆண்டு நினைவு பலியாகவும், மாற்றினாள் என்னும் தாயினுடைய நினைவு பலியாகவும், மத்தியாஸ் என்னும் தந்தையினுடைய ஆன்மாவின் நினைவு பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். நாமும் இந்த ஆன்மாக்களை இறைவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து இவர்களது பேரின்ப நிலை வாழ்விற்காக ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்னும் சிறப்பாக
விபத்திலே சிக்குண்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் நமது ஜெபத்திற்காக வேண்டியிருக்கின்றார். நாமும் இவரை இறைவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய அந்தோணியார் இவரை தனது கரங்களால் தொட்டு கோடி அற்புதங்கள் புரிந்து நலமோடு இவர் இல்லம் ஆலயம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பினை தர வேண்டும் என நாம் அனைவரும் சிறப்பாக இவருக்காக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளையும் தூய மறை நிகழ்வுகளையும் நாம் தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நமது குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் ஏற்று மனவருந்த இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்வரதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாமாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராகியும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திரு குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை
மகிழ்வுடன் என்றும் பெற செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய முதல் வாசகமானது நீதி தலைவர்கள் இறுதியாக வந்தவரான சாமுவேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரிடம் அழுது மன்றாடி ஆண் குழந்தையை வரமாக பெற்ற அன்னா தன் மகன் சாமுவேலை ஆண்டவருக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற ஆண்டவருக்கே காணிக்கையாக கொடுத்ததை எடுத்துரைக்கின்றது. வாக்கு மாறாத இறைவனிடம் நாமும் கொடுத்த வாக்குறுதிகளை நன்றியுடன் நிறைவேற்றவும் நல்மனதை வேண்டி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20 முதல் 22 மற்றும் 24 முதல் 28 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20 முதல் 22 மற்றும் 24 முதல் 28 வரை உள்ள இறை வார்த்தைகள். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன். அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காளை, 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை, திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவில் இருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவர் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை, என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தையும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே, அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே, அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. இன்றும் மனிதரெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழணும். எங்கள் குடும்பமெல்லாம் திருக்குடும்பம் ஆகணும். இன்றும் மனிதரெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழணும். எங்கள் குடும்பமெல்லாம் திருக்குடும்பம் ஆகணும். இறைவா அருள் தருவார், இரவா உறவருள்வார். இறைவா அருள் தருவார், இரவா உறவருள்வார். இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே,
இனிமையானதே, அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. ஆண்டவரின் அடிமை என்று அர்ப்பணிப்பார் அன்னை, அன்பு அமைதி தூய்மை மலர ஒப்புவிப்பார் தன்னை. நேர்மையோடு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார் தந்தை, பொறுமையோடு கடமையாற்ற நடத்தி செல்வார் விண்ணை. ஆண்டவரின் அடிமை என்று அர்ப்பணிப்பார் அன்னை, அன்பு அமைதி தூய்மை மலர ஒப்புவிப்பார் தன்னை. நேர்மையோடு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார் தந்தை, பொறுமையோடு கடமையாற்ற நடத்தி செல்வார் விண்ணை. கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் குழந்தைகள், கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் குழந்தைகள், நாசரேத்து குடும்பமாக நல்லுறவில் வாழுவோம். இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே, அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே, அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. பெறுவதல்ல தருவதிலே தொடங்கும் இன்ப வாழ்வு, அன்பினிலும் மரங்களிலும் ஒளிரும் அதன் மாண்பு. கூடி ஒன்றாய் பேசுவதால் கோடி நன்மை சேரும், குறைகளிலும் ஏற்றுக்கொண்டால் எல்லாம் இன்பமாகும். பெறுவதல்ல தருவதிலே தொடங்கும் இன்ப வாழ்வு, அன்பினிலும் மரங்களிலும் ஒளிரும் அதன் மாண்பு. கூடி ஒன்றாய் பேசுவதால் கோடி நன்மை சேரும், குறைகளிலும் ஏற்றுக்கொண்டால் எல்லாம் இன்பமாகும். இறை உறவில் வளர்வதாலே இதயமெல்லாம் நிறைந்திடும், இறையுறவில் வளர்வதாலே இதயமெல்லாம் நிறைந்திடும். இறைவனே நம் தலைவராக புதிய உலகம் பிறந்திடும். இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே, அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே, அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. என்றும் மனிதரெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழணும், எங்கள் குடும்பமெல்லாம் திருக்குடும்பம் ஆகணும். இன்றும் மனிதரெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழணும், எங்கள் குடும்பமெல்லாம் திருக்குடும்பம் ஆகணும். இறைவா அருள் தருவார், இரவா உறவருள்வார். இறைவா அருள் தருவார், இரவா உறவருள்வார். இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே, அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே, அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. யோவான் நற்செய்திக்கு முன்னுரையாக எழுதப்பட்ட திருமுகமான யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள இவ்வாசக பகுதியில் நாம் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படும் அளவுக்கு தந்தை கடவுள் நம்மீது அன்பு கொண்டுள்ளார்.
கடவுளின் அன்பை பெற்றுக்கொண்ட நாமும் கடவுளின் கட்டளைப்படி ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்தி அவருக்கு உகந்தவற்றையே செய்ய அழைப்பு விடுக்கும் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 2 மற்றும் 21 முதல் 24 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டு நமதாக்குவோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 2 மற்றும் 21 முதல் 24 வரையிலான இறை வார்த்தைகள். அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையவராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையை செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடன் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருமகனின் வார்த்தைகளை மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாரோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறைவசனங்கள் 41 முதல் 52 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 41 முதல் 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்களின் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார்.
அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மனிதர்கள் குடும்பங்களை உருவாக்குகின்றார்கள். ஆனால் கடவுள்தாமே அதை திரு குடும்பமாக உருமாற்றுகின்றார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாசமிகு குழந்தைகளே, இந்தோனேஷியா, மலேசியா, இந்தியா போன்ற நாடுகளில் வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பழங்குடி மக்கள் ஒரு வித்தியாசமான பழக்கத்தை வைத்திருக்கின்றார்கள். அவர்களது குடும்பத்தில் குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகளுடைய தொப்புள் கொடியை அவர்கள் துணிகளிலே சுற்றி அதை உயரமான மரங்களிலே கட்டி வைப்பார்களாம். இதற்கு காரணம் என்ன என்று நாம் அவர்களுடைய கலாச்சாரத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய சிந்தனை என்பது, ஒரு தாயினுடைய வயிற்றில் குழந்தையை உருவாக்குவது என்பது கடவுளுடைய பணி. கடவுள் தாமே ஒரு உயிரை இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றார். அந்த உயிரை எங்களது குடும்பம் பெற்றுக்கொண்டோம் என்கின்ற செய்தியை கடவுளுக்கு அனுப்புவதற்காக அந்த குழந்தையினுடைய தொப்புள் கொடியை துணிகளிலே சுற்றி அந்த மரங்களிலே வைப்பார்களாம். முன்னோர்கள் அந்த செய்தியை கடவுளிடம் எடுத்து சொல்லுவார்கள் என்பது அவர்களது நம்பிக்கை. நம்முடைய ஊர்களிலும் இந்த பழக்கம் ஒரு காலத்தில் இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். குழந்தைகளுடைய தொப்புள் கொடியை வைப்பது அல்ல, ஒருவேளை குடும்பங்களிலே ஒரு ஆடு மாடு போன்றவற்றை வளர்த்திருப்போம். அந்த ஆடு மாட்டினுடைய அந்த தொப்புள் கொடி, அது ஆடு குட்டி போட்ட பிறகு அதை எடுத்து, அல்லது மாடு குட்டி போட்ட பிறகு அதை எடுத்து ஒரு துணியிலோ அல்லது ஒரு ஓலை பாயிலே வைத்து கட்டி வேலிகளில் இருக்கக்கூடிய கள்ளி செடிகள் அல்லது பலாமரங்களிலே கட்டி வைப்பார்கள். சின்ன வயசுல நாம் பார்த்திருக்கிறேன். ஒருவேளை நம்முடைய ஊர்களிலும் அந்த வழக்கம் இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இது எதற்காக? அதனுடைய அந்த சிந்தனையுடைய ஒரு நீட்சி தான். கடவுள் எங்களுக்கு ஒரு உயிரை தந்திருக்கின்றால் நாங்கள் அந்த செய்தியை கடவுளுக்கு அனுப்புகின்றோம் என்பதுதான். அதே போன்று இன்னும் ஒரு வழக்கம் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றது. குழந்தைகள் பிறந்த பிறகு ஒரு வருடத்திலே நாம் என்ன செய்வோம்? வேளாங்கண்ணி போன்ற கோயில்களுக்கு அழைத்து சென்று என்ன பண்ணுவோம்? முட்டை போடுவோம். அப்படிதானே? குழந்தைகளுக்கு முட்டை அடிப்போம். எதற்காக முட்டை போடுவது? இந்த பழக்கம் ஏன் எல்லா சமூகத்திலும் இருக்கிறது? இதனுடைய பின்னணியை பார்த்தோமே என்றால், அரசர்கள் போர்களிலே தோற்று விட்டார்களே என்றால் தோற்ற அரசன் வெற்றி பெற்ற அரசனுடைய முன்னிலையிலே அழைத்து வரப்படுவான்.
அவன் அந்த அரசனுடைய கால் மாட்டிலே மண்டியிட்டு அவனுடைய மணிமுடியை கழற்றி தோல்வியடைந்த அரசன் வெற்றியடைந்த அரசனுடைய பாதத்திலே வைக்க வேண்டும். காரணம் என்ன? இனிமேல் இந்த நாட்டை நான் ஆட்சி செய்ய போவதில்லை, நீதான் ஆட்சி செய்ய போகின்றாய் என்று அவருடைய மணிமுடியை கழற்றி வைப்பான். அதே போன்றுதான் நமது மனிதர்களுடைய மணிமுடி என்பது முடிதான், மனிதர்களுக்கு அழகு சேர்ப்பது. அந்த முடியை, எனது குழந்தையினுடைய மணிமுடியை நான் கடவுளுடைய பாதத்திலே வைக்கின்றேன். எனவே கடவுளே, இனிமேல் எனது குழந்தையை நீர்தாமே ஆண்டு நடத்தியருளும் என்கின்ற ஒரு சிந்தனை தான் இதனுடைய பின்னணியிலே இருக்கின்றது. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது குழந்தைகளை, குடும்பங்களை ஓரளவிற்கு நம்மால் வழி நடத்த முடியும். அதற்கு பிறகு அதை திரு குடும்பமாக மாற்ற வேண்டுமே என்றால் அது கடவுளுடைய கரங்களில் தான் இருக்கிறது. ஒரு ஆப்பிரிக்க பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், ஒரு குழந்தையை உருவாக்க வேண்டுமே என்றால் ஒரு கிராமம் தேவைப்படும் என்று. ஒரு குழந்தையை தனியாக ஒரு பெற்றோரால் வளர்க்க முடியாது, அதை சுற்றி வாழக்கூடிய எல்லோரும் சேர்ந்தால்தான் ஒரு குழந்தையை பக்குவமாக வளர்க்க முடியும். எனவேதான் ஒரு குழந்தையை வளர்க்க ஒரு கிராமம் தேவைப்படுகிறது என்று சொல்வார்கள். ஆனால் இன்று நாம் கொண்டாடக்கூடிய திரு குடும்ப விழா, நமது விவிலியம் குழந்தைகளை பற்றி என்ன சொல்கிறது? ஒரு குழந்தையை வளர்க்க கடவுள் தேவைப்படுகிறார் என்று நமக்கு கற்றுத் தருகிறது. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து திரு குடும்ப விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த திரு குடும்ப விழாவிலே நம் குடும்பங்களும் திரு குடும்பங்களே என்கின்ற சிந்தனையிலே தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். எதற்காக இந்த திரு குடும்ப விழாவை திருச்சபை கொண்டாட வேண்டும்? இதனுடைய தேவை என்ன? இதனுடைய காரணம் என்ன என்கின்ற பின்னணியை நாம் அறிந்திருப்போம். அதை நினைவுபடுத்த நான் மீண்டும் விரும்புகின்றேன். இந்த திரு குடும்ப விழா என்பது பல நூற்றாண்டுகளாக சபைகளால் நடத்தப்பட்ட மக்களால் மட்டும் கொண்டாடப்பட்டது, அல்லது துறவற சபைகளில் மட்டும்தான் இந்த திரு குடும்ப விழாவானது வழிபாடுகளிலே அனுசரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் 1893 ஆண்டு திருத்தந்தை 13வது சிங்காராயப்பர் என்று அழைக்கக்கூடியவர் இந்த விழாவை எந்த சபையும் கொண்டாட வேண்டாம் என்று தடை செய்கின்றார். இதற்கான தேவை இல்லை என்று அவர் சொல்லுகின்றார். அதன் பிறகு 1921 ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் என்பவர் மீண்டும் இந்த திரு குடும்ப விழாவை சபையினர் மட்டுமல்ல உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். எதற்காக இந்த 11ஆம் பத்திநாதர் உலகம் முழுவதும் உள்ள குடும்பங்கள் திரு குடும்ப விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்கின்றார்? அதன் பின்னணியை பார்த்தோமே என்றால் முதல் உலக போர் நமக்கு தெரியும். 1915 ஆண்டுக்கு பிறகு முதல் உலக போர் என்பது கடுமையாக நடைபெற ஆரம்பிக்கின்றது. இந்த முதல் உலக போரிலே ஏராளமான குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏராளமான குடும்பங்கள் அனாதைகளாக இருக்கின்றார்கள். பெற்றோரை இழந்த பிள்ளைகள் ஏராளம். தந்தைமார்கள் இல்லாமல் ஏராளமான குடும்பங்கள் போருக்கு சென்றவர்கள் எங்கு சென்றார்கள் என்பது தெரியாது. இப்படிப்பட்ட வேளையிலே கட்டடங்கள் மட்டுமல்ல, குடும்பங்களும் சிதைந்து போய் கிடக்கின்றது. குடும்பங்களிடையே நம்பிக்கை இல்லை. நாங்கள் இனிமேல் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று கையறு நிலையில் தான் குடும்பங்கள் இருந்தன. இதை பார்த்த திருத்தந்தை தான் சொல்கிறார், நாம் இப்பொழுது ஆறுதல் பெற வேண்டியது திரு குடும்பத்திடமிருந்து. அன்னை மரியா, யோசேப்பு மற்றும் இயேசு வாழ்ந்த திரு குடும்பத்திலிருந்து நாம் இந்த சிந்தனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலும் துன்பங்கள் இருக்கும், நம்முடைய குடும்பங்களிலும் சோதனைகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். ஆனால் அதை திரு குடும்பத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நாம் நிறைவோடு வாழலாம் என்று அவர் எல்லா மக்களும் இதை கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை பிறக்கின்றார். அதன் பிறகு 1962 ஆண்டு 2ஆம் வத்திக்கான் சங்கம் கூடுகின்றது. இந்த சங்கத்திலே இன்னும் அதிகமாக இதனை வலியுறுத்துகின்றார்கள். எதற்காக? இதனுடைய பின்னணியை பார்த்தோம் என்றால் 2வது உலக போரும் நடந்து முடிந்து விட்டது. அணுகுண்டை வீசுகின்றார்கள். பல நகரங்கள் அப்படியே சிதைந்து போய்விடுகின்றன. மக்கள் பயத்திலே வாழுகின்றார்கள். வியட்நாம் போன்ற ஊர்களிலே உள்நாட்டு போர்கள் வெடிக்கின்றது. கொத்து கொத்தாக மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த வேளையில் இளைஞர்களுடைய சிந்தனை மாறுகின்றது, மக்களுடைய சிந்தனை மாறுகிறது. 1950 1970 வரை பார்த்தால் ஹிப்பி என்று அழைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் மேலோங்குகின்றது.
இந்த ஹிப்பி கலாச்சாரம் என்பது இளைஞர்களிடம் அதிகமாக பரவுகிறது. எங்களுக்கு குடும்பங்கள் வேண்டாம், எங்களுக்கு இந்த நாட்டு பற்று என்பது வேண்டாம், எங்களுக்கு சமூக பற்று என்பது வேண்டாம், நாங்கள் இனிமேல் திருமணம் செய்து கொள்ள போவது கிடையாது, எங்களுக்கு திருமண உறவோ குடும்ப உறவுகளோ பிள்ளைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமோ கிடையாது. நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ பிறந்தவர்கள். எங்களது வாழ்வினுடைய குறிக்கோள் என்பது மகிழ்ச்சியாக வாழ்வது. அதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று குடும்பங்களில் இருந்து அவர்கள் பிரிந்து தெருக்களிலே இறங்குகிறார்கள். அவர்கள் யாரை வேண்டுமானாலும் தங்களுடைய நண்பர்களாக்கி கொள்ளலாம், யாருடன் வேண்டுமானாலும் உறவு கொள்ளலாம், யாருடன் வேண்டுமானாலும் அவர்கள் பயணிக்கலாம். அவர்கள் பல நாடுகளுக்கு பயணிக்க தொடங்குகின்றார்கள். போதை பழக்க வழக்கத்திலே ஈடுபடுகின்றார்கள். கஞ்சா பழக்கம் இந்த சமூகத்தில் தான் மேலோங்குகின்றது. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். குடும்பம் என்கின்ற சிறையிலே நாம் அடைபட்டு கொண்டிருந்தால் இப்படி போர்கள் வரும், நாம் அழிந்து போவோம். குடும்பங்களுக்காகத்தானே, அதிகாரத்திற்கு தானே இவர்கள் போராடுகிறார்கள் என்று மக்களுடைய சிந்தனை மாறுகின்றது. குடும்ப அமைப்பு என்பது அடியோடு சீரழிகின்றது. திருமணம் என்பது அடியோடு மாற்றப்படுகிறது. நீங்கள் யாருடன் வேண்டுமானால் வாழ்ந்து கொள்ளலாம் என்கின்ற சிந்தனை மேலோங்க கூடிய சூழல் தான் திருச்சபை மீண்டும் இந்த திருக்குடும்ப சிந்தனையை கொண்டு வருகிறது. இந்த திருக்குடும்ப விழாவை ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் பெருவிழாவினுடைய அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலும் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். குடும்பங்களை நாம் கொண்டாட வேண்டும். குடும்பங்கள் கண்டிப்பாக இந்த சமூகத்திற்கு தேவை, இல்லை என்றால் சமூகம் சீரழிந்து விடும் என்கின்ற சிந்தனையை திருச்சபை ஆழமாக நமக்கு பதிவு செய்கின்றது. அதனுடைய நீட்சியாகத்தான் நாம் இன்று கிறிஸ்துமஸ் பெருவிழாவினுடைய அடுத்த வாரமாகிய இன்று இந்த திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகின்றோம். இறையேசுவில் அன்புள்ளவர்களே, இந்த திருக்குடும்ப விழா நமக்கு கற்றுத் தருவது என்ன? இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 41 நாம் வாசிக்க கேட்டோம். இதில் அன்னை மரியாவும் யோசேப்பும் தன்னுடைய மகன் இயேசுவை எருசலேமுக்கு பாஸ்கா விழா கொண்டாடுவதற்காக அழைத்து செல்கிறார்கள். இந்த வேளையிலே ஒரு நிகழ்வு நடக்கின்றது. இயேசு காணாமல் போய்விடுகிறார். இந்த இயேசுனுடைய திருக்குடும்பத்தை பார்த்தால் அல்லது குடும்பத்தை பார்த்தால் நாம் நினைப்போம், கடவுளுடைய குடும்பம், மகிழ்ச்சியாகத்தான் இருந்திருப்பார்கள், அவர்களுக்கு என்ன பிரச்சனை, நமது குடும்பங்களில் தானே பிரச்சனை, அவர்கள் மகிழ்ச்சியாகத்தானே இருந்திருக்க கூடும் என்று நாம் நினைத்திருப்போம். ஆனால் கண்டிப்பாக அப்படி கிடையாது. இயேசு எப்பொழுது அன்னை மரியாவினுடைய வயிற்றிலே ஜெனித்தாரோ அப்பொழுதிலிருந்தே அன்னை மரியாவுக்கு சோதனை தான். சமூகம் புறக்கணிக்கின்றது, கணவரும் புறக்கணிக்க விரும்புகின்றார், விலக்கிவிட நினைக்கின்றார். அதன் பிறகு ஏராளமான சோதனைகள், வெளியில் தலை காட்ட முடியாத ஒரு சூழல், திருமணமாகவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் தான், பயத்தில் தான் அன்னை மரியா இருக்கின்றார். எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த சமூகம் அவரை கல்லால் எறிந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு பயம். யோசேப்புக்கும் இன்னொரு குழப்பம், நான் திருமணம் செய்யவில்லை, அதற்குள்ளாக எனது மனைவி கருவுற்றிருக்கின்றாள், இது எப்படி என்கின்ற ஒரு குழப்பம். வலியோடு வேதனையோடு தான் இவர்கள் குடும்பத்தை ஆரம்பிக்கின்றார்கள். குழந்தை பேறுகால வேதனையிலே அந்த நாட்டினுடைய சூழலை பாருங்கள், கணக்கெடுப்பு செய்ய வேண்டும், நீ உனது தொழிலை எல்லாம் விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடி, வறுமை, சத்திரத்திலே பணம் கொடுத்து அவர்களால் தங்க முடியவில்லை, அந்த அளவிற்கு ஏழ்மை அவர்களிடம் இருக்கிறது. அதே போன்று யாரும் அவங்களுக்கு உதவி செய்வார் இல்லை. எங்கோ ஒரு அனாதைகளை போன்று மாட்டு தொழுவத்திலே குழந்தையை பெற்றெடுக்கின்றாள். அவ்வளவு வலியும் வேதனையும் அந்த குடும்பத்திலே இருக்கிறது. அதன் பிறகாவது நிம்மதி கிடைக்கும் என்றால் இல்லை. ஏரோது குழந்தையை கொலை செய்ய போகிறான் என்கின்ற செய்தி. எனவே எகிப்திற்கு தப்பி ஓட வேண்டும், அகதிகளாக. அங்கும் யாரும் இல்லை, அவர்களுக்கு சொத்து இல்லை, அங்கு வீடு இல்லை, தொழில் இல்லை, ஒன்றிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். அங்கு தங்களது வாழ்க்கையை தொடங்கி அவர்கள் உருவாக்குகின்ற பொழுது மீண்டும் செய்தி வருகிறது, மீண்டும் நீ நாசரேத்திற்கு செல்ல வேண்டும். எனவே மீண்டும் அவர்கள் நாடோடிகளாக வருகிறார்கள், மீண்டும் ஒன்றிலிருந்தே தொடங்க வேண்டும். அவ்வளவு வறுமை, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு துன்பம் இயேசுனுடைய குடும்பத்திலே இருந்தது. இயேசுவில் அனுபவிக்கவில்லை. ஆனாலும் நீங்கள் அவர்களது வாழ்வை பார்த்தீர்கள் என்றால், குழந்தை பிறந்து 8வது நாள் குழந்தையை அவர்கள் ஆலயத்திற்கு எடுத்து சென்று காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்கிறது, ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் எங்கு இருந்தாலும் பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக வருடந்தோறும் எருசலேம் ஆலயத்திற்கு குழந்தையை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். 12வது வயது ஆகின்றது, பதின்ம பருவம், இளமை பருவத்திற்குள்ளே நுழைகின்ற பொழுது தனது குழந்தை இயேசுவை காணிக்கையாக அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் மீது அவ்வளவு பற்றுறுதி, இறைவனிடம் தன்னுடைய குழந்தையை அழைத்து வர வேண்டும் என்கின்ற ஆர்வம், வறுமை, வேதனை, சோதனை எவ்வளவு இருந்தாலும் இதை அவர்கள் மறக்கவில்லை. எனவேதான்
திருக்குடும்பமாக கடவுள் அவர்களை உருமாற்றுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே குழந்தை அழைத்து வருகிறார்கள். இயேசு என்கின்ற சிறுவன் காணவில்லை. அவர்கள் இயேசு எங்கே இருப்பார் என்பதை தேடுகிறார்கள். 3 நாட்களாக தேடுகிறார்கள். 3 நாட்களாக அவர்களிடம் அவ்வளவு பணம் இருந்திருக்குமா என்று கேட்டால் இல்லை. பசியோடு வேதனையோடு தான் தேடுகிறார்கள். கடைசியாக இயேசுவை அவர்கள் ஆலயத்திலே கண்டடைகின்றார்கள். இயேசு அறிஞர்களோடு விவாதித்துக் கொண்டிருக்கின்றார். இயேசு அவர்களிடம் கேட்கின்றார், ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என்னுடைய தந்தையினுடைய அலுவல்களில் ஈடுபட்டிருப்பேன் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று அன்னை மரியாவும் யோசேப்பும் மனதிலே அதை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோபப்படவில்லை. இயேசுவே, நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளும் பல வேளைகளில் காணாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் இயேசுவை போல காணாமல் போய்விடுகிறார்களா அல்லது வேறு எந்த சூழலில் காணாமல் போய்விடுகிறார்கள்? நம்முடைய குடும்பங்களில் பல வேளைகளில் கணவன்மார்கள் தந்தைமார்கள் காணாமல் போய்விடுகிறார்கள். பல வேளைகளில் தாய்மார்கள் காணாமல் போய்விடுகிறார்கள். இளைஞர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள். எதற்காக? எங்கே இவர்கள் தொலைந்து போய்விடுகிறார்கள்? சிந்தித்து பார்ப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். நாம் அவர்களை தேடுகின்ற பொழுது எங்கே கண்டடைகின்றோம்? ஆண்டவருடைய அலுவல்களிலா, ஆண்டவருடைய பணிகளிலா, அல்லது வேறு எங்கோவா? தவறான நட்புகளிடமா, அல்லது போதை பழக்கங்களிலா, அல்லது வேறு ஏதோ சாலைகளில் அவர்களை நாம் கண்டடைகின்றோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாம் அவர்களை கண்டடைய வேண்டுமே என்றால், தேடினோமே என்றால், முதலில் எங்கே தொலைத்தோம் என்பதை அறிய வேண்டும். அன்புமிக்கவர்களே, நம்முடைய குடும்பத்தினுடைய பரிணாமத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். 1990களுக்கு முன்பாக நம்முடைய ஊர்களில் அவ்வளவாக தொலைக்காட்சி பெட்டிகள் எதுவும் இருக்காது. கரண்ட் கூட இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு 8 மணிக்கு எல்லாமே மண்ணெண்ணெய் விளக்கு இருந்திருக்கும். 8 மணிக்கு எல்லாருமே சாப்பிட்டுட்டு விளக்கணையும், ஏன்னா மண்ணெண்ணெய் தீர்ந்துரும், மண்ணெண்ணெய் வாங்குவதற்கு வசதி கிடையாது, தூங்கி விடுவோம். குடும்பமாக பெரிய வீடுகள் இருக்காது. ஒரே ஒரு பெரிய அறை தான் இருக்கும். அதுதான் சமையலறை, அதுதான் படுக்கை அறை, அதுதான் எல்லாம். அந்த இடத்தில் எல்லோரும் குடும்பமாக எத்தனை பிள்ளைகள் இருக்கும்? 10 பிள்ளைகள் இருப்பாங்க, 8 பிள்ளைகள் இருப்பாங்க. அங்கு மகிழ்ச்சியாக நிறைவாக நாம் வாழ்ந்தோம். மாலை வேளையானால் குடும்பத்தோடு அம்மா அப்பாவோடு இணைந்து நாம் பேசிக் கொண்டிருந்திருப்போம். தாத்தாமார்கள் தங்களுடைய கதைகளை சொல்லி தந்திருப்பார்கள். பெற்றோர்கள் தங்களுக்கு தெரிந்த கதைகளை சொல்லி தந்திருப்பார்கள். அதன் பிறகு தொலைக்காட்சி பெட்டி அல்லது கரண்ட் ஊர்களில் வந்தது. ஊர்களில் ஏதாவது ஒரு வீடு அல்லது 2 வீட்டுல தான் டிவி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப எல்லா பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஒரு சாயங்காலம் ஒரு படம் போடுவோம். அதை பார்ப்பதற்கு வீடுகள்ல போயிருந்திருப்போம். பல குடும்பங்கள் சேர்ந்து இருந்திருக்கும். அதன் பிறகு நம்முடைய வீட்டுக்கு ஒரு டிவி வந்தது. குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்திருப்போம். அப்ப அதன் முன்பாக என்ன பண்ணிருப்போம்? குடும்ப ஜெபம் எல்லாம் கரெக்டா போயிருந்திருக்கும். நம்முடைய பெற்றோர் நமக்கு குடும்ப ஜெபம் கண்டிப்பாக சொல்லி தந்திருப்பார்கள், ஜெபித்திருப்போம். அதுபோல இந்த டிவி வந்த பிறகு குடும்ப ஜெபம் இல்லை. என்ன? டிவி சீரியல், கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்னு ஒரு சீரியல் ஆரம்பித்தது அந்த நாட்களிலே. அன்புமிக்கவர்களே, அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் ஒதுக்க வைக்கப்பட்டால், கடவுள் இருக்க வேண்டிய அந்த ஸ்டாண்டில் யார் இருந்தால் ஒரு தொலைக்காட்சி பெட்டி வந்து அமர்ந்து கொண்டது. அதன் பிறகு வீட்டுக்கு ஒன்று போதாது, மாடியில ஒண்ணு வேணும். குடும்பம் 2ஆக பிளவுபட்டது. மாடியில ஒன்று, கீழே ஒன்று. நாம் குடும்பத்தை அங்கிருந்துதான் தொலைக்க ஆரம்பித்தோம். குடும்ப ஜெபத்தை நாம் விட்டுவிட்டோம். குடும்பங்கள் சிதைக்க ஆரம்பித்தது. கூட்டு குடும்பம் சிந்தனை என்பது யோசித்தே பார்க்க முடியாது. திருமணமாகிவிட்டால் பெற்றோர் கூட வேண்டாம் என்கின்ற ஒரு சூழல் வந்து விட்டது. அதன் பிறகு என்னாச்சு? டிவி கூட வேண்டாம், எல்லாரும் கையிலும் மொபைல், ஆளுக்கு ஒரு மொபைல் போன். அதன் பிறகு வீட்டுல ஒருவர் மற்றவரோடு பேச கூட முடியாது. சாப்பிட வாணி கூப்பிட்டாலே கோபம் பிள்ளைகளுக்கு. படின்னு சொன்னா அதை விட கோபம் பிள்ளைகளுக்கு. யாரிடம் முகம் கொடுத்து பேச முடியாது. அந்த அளவிற்கு குடும்பங்கள் பிளவுபட்டு விட்டன. அந்த அளவுக்கு பிள்ளைகளை நாம் தொலைத்து விட்டோம். கணவன்மார்கள் தந்தைமார்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது தெரியாது. ஒருவேளை நாம் நம்முடைய கணவன்மார்களை ஒரு சிலர், எல்லாரையும் சொல்லவில்லை, கல்லறை தோட்டத்தில் போய் என்ன கிடைப்பார்கள், அல்லது காலையிலோ அங்கே ஏதாவது ஒரு சந்துகளில் பார்த்தால் கலுங்குகளில் நாம் பார்க்கலாம். அந்த பாலத்துல கூட நிறைய பேரை கண்டடையலாம். மாலை 8 மணி ஆனால் வீடுகளில் குடும்ப ஜெபம் செய்வதற்கு நாம் தேட முடியுமா? கண்டடைய முடியுமா? என் மேல நிறைய பேர் கோபம் வரும், பரவாயில்லை, சொல்ல வேண்டியது எனது கடமை. இறையேசுவில் அன்புமிக்கவர்களே, நாம் எங்கே நம்முடைய பிள்ளைகளை, இளைஞர்களை, கணவன்மார்களை, தாய்மார்களை தொலைத்து கொண்டிருக்கின்றோம்? நாம் எங்கே கண்டடைகின்றோம்? இது மிக மிக முக்கியமானது. நம்முடைய கன்னியாகுமரியில் நீங்கள் பார்த்தீர்களே என்றால், கன்னியாகுமரி இந்தியா அளவில் பார்த்தால் அதனுடைய கதை வேறு.
கன்னியாகுமரியில் மட்டும் பார்த்தால் விவாகரத்தினுடைய எண்ணிக்கை என்பது பெருகி கொண்டே இருக்கின்றது. நான் நேற்றைக்கு என்னுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுல ஒரு நிகழ்வு, எங்க ஊர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்றாங்க. கல்யாணம் பயங்கர ஆடம்பரமாக ஒரு திருமணத்தை தன்னுடைய மகனுக்கு நடத்தி வைக்கின்றார்கள். 3வது நாள் விருந்திற்கு அந்த பிள்ளை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். பிள்ளை அதன் பிறகு வரவில்லை, வேறு யாருடனோ சென்று விட்டது. என்ன செய்வது? நமது குடும்பங்களில், நமது சமூகத்தில் நடைபெறுவது விவாகரத்துகளுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாகி கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக செய்தி வாசித்தேன். நடக்கக்கூடிய விவாகரத்துகளில் 95% விவாகரத்துகளுக்கு காரணம் யார் என்றால் பெற்றோர்கள். குடும்பங்கள் ஏன் இப்படி சீரழிகின்றன, குடும்பங்கள் ஏன் இப்படி துண்டாடப்படுகின்றன என்றால் நாம் இறைவனை நமது குடும்பங்களில் இருந்து அகற்றி வைத்து விட்டோம். எத்தனை குடும்பங்களில் குடும்ப ஜெபம் செய்கின்றீர்கள்? அப்பா, அம்மா, பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து. ஒரு ஆளா இல்லையா? அந்த அளவுக்கு செம்பருத்தி விலை மட்டும் கிடையாது, நம்முடைய ஒட்டுமொத்த பார்வையும் அப்படித்தான் இருக்கிறது. இறையேசுல நோய்களே, குடும்ப ஜெபம் எப்பொழுது கடவுளை நாம் நமது நடுவில் இருந்து அகற்றி வைக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் தொலைந்து போய் விடுகிறார்கள், நம்முடைய குடும்பத்தினர் தொலைந்து விடுகிறார்கள். எந்த குடும்பம் இரவு வேளை உணவை ஒன்றாக அமர்ந்து உட்கொள்கிறதோ, எந்த குடும்பம் இரவு வேளையிலே அப்பா அம்மா பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறதோ, அந்த குடும்பத்தில் எவ்வளவு வறுமை இருந்தாலும், எவ்வளவு சோதனை இருந்தாலும், கடன் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவு என்பது இருக்கும், மகிழ்ச்சி என்பது இருக்கும். யோசேப்பு, இயேசு, அன்னை மரியாவினுடைய குடும்பத்திலே இல்லாத வறுமையே கிடையாது, இல்லாத சோதனையே கிடையாது. ஆனால் அவர்கள் திரு குடும்பமாக மாறினார்கள். கடவுள் அவர்களை மாற்றினார். நமது குடும்பங்களை நாம் உருவாக்க நினைத்து கொண்டிருக்கின்றோம். நாம் பணக்காரர்களாக, செல்வந்தர்களாக உருமாற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் திரு குடும்பமாக நம்மால் உருமாற வேண்டுமா? அப்படி என்றால் கடவுள் நமது நடுவிலே இருக்க வேண்டும், கடவுளை அனுமதிக்க வேண்டும். எனவே இந்த நாளிலே நாம் முடிவு செய்வோம், ஒரு 10 நிமிடமாவது நாம் எனது குடும்பத்தோடு இரவு வேளையிலே பிள்ளைகள், பெற்றோர் அனைவரோடும் சேர்ந்து ஒரு 10 நிமிடமாவது குடும்ப ஜெபத்தை சொல்லுவோம். அதன் பிறகு ஒருவேளை உணவையாவது நாம் அனைவரும் அமர்ந்து உண்போம். அந்த வேளையிலே அலைபேசிகளுக்கு, அந்த வேளையிலே தொலைக்காட்சிகளுக்கு எல்லாம் ஓய்வு கொடுப்போம். நிச்சயமாக நமது குடும்பங்கள் திரு குடும்பமாக மாறும். நம்முடைய பிள்ளைகளை நாம் நமது குடும்பங்களில் கண்டடையலாம், நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவிடம் கண்டடையலாம், நம்முடைய பிள்ளைகளை அறிஞர்களுடைய மத்தியிலே கண்டடையலாம், நம்முடைய பிள்ளைகளை மேன்மையான பிள்ளைகளாக நாம் உருவாக்கலாம். அதற்கான வர வேண்டிய இன்றைய வழியிலே நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். ஏனெனில் மனிதர்கள் குடும்பங்களை உருவாக்குகின்றார்கள், ஆனால் கடவுள் தாமே அதை திரு குடும்பமாக உருமாற்றுகின்றார். அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியரா, ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா, இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிசுத்த
நம்மை எல்லாம் படைத்து தினம்தோறும் கரம் பிடித்து வழி நடத்துகின்ற அன்பின் ஆண்டவரிடம் நமது குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவை மையமாக கொண்டு இயங்கி வரும் எம் திரு அவையின் நற்செய்தி அறிவிப்பு பணியை தொடர்ந்து ஆற்ற அழைக்கப்பட்டுள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார் அனைவரும் இத்திரு குடும்ப வழியில் ஒவ்வொரு குடும்பங்களையும் வழி நடத்திட தேவையான புதிய ஆன்மீக திட்டங்களை மேற்கொண்டு செயல்படுத்த தேவையான ஆசிரை பாலன் இயேசுவே நிறைவாய் வழங்கி காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு குடும்ப விழாவினை கொண்டாடும் இந்நாளில் எம் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களிலும் நிறைவான அமைதி, சமாதானம், ஒற்றுமை நிலவிடவும், ஒருவர் ஒருவரை மன்னித்து மதித்து விட்டு கொடுத்து இறை அன்பில் தங்கள் குடும்பங்களை இயேசு மரி சூசையின் திரு குடும்பத்தை முன்மாதிரியாக கொண்டு தங்கள் குடும்பத்தை இறைவன் வாழும் இல்லங்களாக மாற்றும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற நிதிக்குழு, தணிக்கை குழு, வார மற்றும் மாத சிறசேமிப்பு திட்ட குழுக்களின் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்கள் தங்கள் பணிகளை திறமையுடனும் பொறுப்புடனும் இறை பயத்துடனும் செய்து பங்கின் வளர்ச்சிக்கு உதவும் நல்மனம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இத்திரு குடும்ப பெருவிழாவில் கலந்து கொள்ள முடியாமல் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படும் மக்களுக்கு நீரே மருத்துவராகவும் சிறந்த மருந்தாகவும் இருந்து அவர்கள் நோயின் பிடியில் இருந்து விடுபட்டு தம் குடும்பங்களுடன் இணைந்து வாழவும், வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் இராணுவத்திலும் பணிபுரிவோர் தங்கள் பணிகளில் ஏற்படும் துன்பங்களை சவாலாக ஏற்றுக்கொண்டு பணிபுரியவும், பாலன் இயேசுவின் துணையில் நல்ல உடல் உள்ள நலம் பெற்று வாழும் வரத்தை நிறைவாய் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பங்கிலுள்ள பிள்ளைகள் அனைவரும் தங்கள் பெற்றோரின் அறிவுரைகளை ஏற்று அவர்களுக்கு கீழ்ப்படிந்து பெற்றோரை மதித்து வளரவும், பொறுப்புகளை உதாசீனப்படுத்தாமல் பெற்றோரின் தியாகத்தை நினைத்து பெற்றோருக்கு தர வேண்டிய மதிப்பையும் அவர்கள் முதிர் வயதில் அவர்களுக்கு தேவையான அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் கொடுத்து ஞானத்துடன் வாழும் வரத்தை நிறைவாய் வழங்கி காத்திட வேண்டுமென்று பாலன் இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி கரங்களை குவித்து நமது குடும்பங்களை இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். நமது குடும்பங்களுடைய தேவைகளை இறைவனுடைய பாதத்திலே நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மக்களினங்களின் குடும்பங்களை ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருடைய பேருக்குரிய மாட்சி அவருக்கு குடும்பமாய் சாற்றுங்கள். உணவு படையில் ஏந்தி அவர்தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள். தூய கோலத்துடன் குடும்பமாய் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவருடைய திருமுன் வாருங்கள். ஆண்டவரே நம்மை ஆட்சி செய்கின்றார். பூ உலகில் நமது குடும்பங்கள் உறுதியாய் நிலை நிறுத்தப்பட்டுள்ளது என்று அன்பின் ஆண்டவரே, திருப்பாடல் 96 திருப்பாடல் ஆசிரியர் குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடம் ஜெபித்தாரே, அதே போன்ற அன்பின் ஆண்டவரே, இதோ திரு குடும்ப விழாவை கொண்டாடக்கூடிய வேளையிலே நாங்களும் எங்களது குடும்பங்களை எல்லாம் உமது கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, எங்களது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உமது கரங்களிலே தருகின்றோம். சிறு பிள்ளைகள், இளைஞர்கள், இளப்பெண்கள், எங்கள் தந்தைமார்கள், தாய்மார்கள், நோயாளிகள்,
வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளியூர்களிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், பல்வேறு தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், நேரடி ஒளிபரப்பு வாயிலாக இந்த கல்வாரி வலையிலே இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இராணுவத்திலே நாட்டினுடைய பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், இன்னும் உம்மை மறந்து ஆலயங்களுக்கு வராமல் இல்லங்களிலே முடங்கி கிடக்கக்கூடியவர்கள், எமது பங்கு சமூகத்தை சுற்றி வாழக்கூடிய ஏனைய சமய சமூக மக்கள் என ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரே திரு குடும்பமாக ஒன்று சேர்த்தல்வீராக. எவ்வாறு அன்னை மரியா, யோசேப்பு, இயேசு குடும்பத்தினர் எவ்வளவுதான் நெருக்கடிகள் இருந்தாலும், எவ்வளவுதான் வேதனைகள் சோதனைகள் இருந்தாலும் உண்மை மையப்படுத்தி உமது ஆலயத்திற்கு ஆண்டுதோறும் வந்து காணிக்கை செலுத்தி உண்மை வழிபாட்டார்களே, உமது நடுவிலே இயேசுவை கண்டடைந்தார்களோ, அதே போன்று நாங்களும் எங்களது குடும்பங்களை உமது நடுவிலே உமது ஆலய முற்றங்களிலே கண்டடையக்கூடிய ஆற்றலை வல்லமையை தந்தல்வீராக. அன்பின் ஆண்டவரே, எங்களது பிள்ளைகளை ஆசீர்வதித்தள்ளும். எவ்வாறு இயேசு அறிவிலும் ஆற்றலிலும் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் முதிர்ச்சி பெற்றவராக, ஞானத்திலும் சிறந்து விளங்கியவராக வாழ்ந்தாரோ, அதே போன்று எங்களது பிள்ளைகளும் அறிவிலும் ஆற்றலிலும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் பக்தி உணர்விலும் ஆண்டவருக்கு பயந்து வாழக்கூடிய உணர்விலும் வாழக்கூடிய ஆற்றலை வல்லமை எங்களது பிள்ளைகளுக்கு தாரும். தூயாவியால் எங்களுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ள செய்தல்வீராக. படிப்பிலே ஆர்வத்தை தாரும். அன்பின் ஆண்டவரே, எங்களது பிள்ளைகள், எங்களது இளைஞர்கள், எங்களது இளம்பெண்கள் தவறான நண்பர்களுக்கு அடிமையாகி விடாமல், தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகி விடாமல், தவறான சிந்தனைகளுக்கு அடிமையாகி தங்களது வாழ்வை தொலைத்து விடாமல், இதோ அவர்கள் தங்களது வாழ்வை உம்மிலே கண்டடையக்கூடிய ஆற்றலை வல்லமையை தாரும். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதித்தல்லும் வழி நடத்தியல்லும். நாங்கள் எங்களது பிள்ளைகளை உமது வாழ்விலே கண்டடைய வேண்டும். உமது சிந்தனையிலே உமது ஆலய முற்றங்களிலே கண்டடையக்கூடிய ஆற்றலை வல்லமையை தாரும். அன்பின் ஆண்டவரே, ஆலயத்திற்கு ஒழுங்காக வரக்கூடிய ஆற்றலை வல்லமையை மன பக்குவத்தை எங்களது பிள்ளைகளுக்கு தந்தல்வீராக. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே எங்களது தந்தைமார்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களது தந்தைமார்கள் தங்களது வாழ்வை குடும்பங்களில் கண்டடையக்கூடியவர்களாக, தங்களது மகிழ்ச்சியை உண்மையிலே கண்டடையக்கூடியவர்களாக வாழ வேண்டும். தாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை போதை பழக்க வழக்கங்களுக்கு, குடி பழக்கங்களுக்கு அடிமையாகி அவற்றிலே தொலைத்து விடாமல், தங்கள் உடல் நலத்தை கெடுத்து விடாமல், தவறான நட்பு வட்டாரங்களுக்கு மத்தியிலே சென்று தங்களது வாழ்வை வன்முறைக்கு அடிமையாக்கி விடாமல், குடும்பத்திலே ஒன்றாக இணைந்து ஜெபிக்கக்கூடிய தந்தைமார்களாக, குடும்ப பொறுப்புள்ள தந்தைமார்களாக இவர்களை மாற்றி தந்தல்வீராக. நல்ல வேலை வாய்ப்பை தாரும். செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலிலும் வெற்றியை தந்தல்வீராக. செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை தந்தல்வீராக. எத்தனையோ இடங்களில் நாங்கள் வேலை செய்கின்றோம், ஆனால் அதற்குரிய ஊதியம் எங்களுக்கு கிடைக்கவில்லை, பணம் எங்களுக்கு திரும்ப கிடைக்கவில்லை என்று எத்தனையோ நபர்கள் இந்த ஆலயத்திலே வந்து நின்று அந்தோனியாரிடம் தங்களது வேண்டுதல்களை எல்லாம் வைத்து ஜெபிக்கின்றார்களே, அவர்கள் ஒவ்வொருவரை பாரும். அன்பின் ஆண்டவரே, இவர்களது உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தந்தல்வீராக. இவர்களது ஊதியம் இவர்கள் மீண்டும் பெற்றுக் கொள்ள வேண்டும். அன்பின் ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, தாங்கள் தங்களது வேலையிலே உயர்வை அடைய வேண்டும், பணியிட உயர்வை அடைய வேண்டும். வேலை தேடி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாரும். அன்பின் ஆண்டவரே, தீய பழக்கங்களிலிருந்து முழுவதுமான விடுதலையை தந்தல்வீராக. குடும்பத்திலே தனது மனைவியை மதித்து தன்னுடைய பிள்ளைகளை அன்பு செய்து குடும்ப ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மேன்மையான தந்தைமார்களாக, யோசேப்பை போன்ற நேர்மையாளர்களாக, பக்திமான்களாக ஒவ்வொருவரையும் மாற்றி தர வேண்டும் என ஜெபிக்கின்றோம். இறைவா, தாய்மார்களை உமது கரங்களிலே தருகின்றோம். ஒவ்வொரு தாய்மார்களுடைய உள்ளத்திலும் ஏராளமான வேதனைகள், அன்னை மரியா அனுபவித்தது போன்று பல்வேறு விதமான துன்பங்களை, நெருக்கடிகளை, அழுத்தங்களை சந்தித்துக் கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் உமது கரங்களிலே தருகின்றோம். எங்களது கணவன்மார்கள் ஆலயத்திற்கு வரமாட்டார்களா, பிள்ளைகள் ஆண்டவரை வழிபட மாட்டார்களா என்கின்ற இயக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் ஆசீர்வதித்தல்லும். இந்த ஆலயத்திலே அந்தோனியாரே உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உமது கரங்களிலே தருகின்றோம். ஒவ்வொருவருக்கும் தேவையான நல் வாழ்வை தந்தல்லும். அன்பின் ஆண்டவரே, குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனைகளில் இருந்து, மன அழுத்தத்திலிருந்து, அமைதியற்ற சூழலில் இருந்து, பிரச்சனைகளில் இருந்து, குழப்பங்களில் இருந்து விடுதலை தந்தல்வீராக. நோயாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நோயாளர்களையும் ஆசீர்வதித்தல்லும். மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டவர்கள், வீடுகளிலே முடங்கி கிடக்கக்கூடியவர்கள், முதுமையினால் படுக்கையிலே கிடக்கக்கூடியவர்கள், இறைவா உம்மை வெந்த வழிபட வேண்டும், உமக்கு நன்றி சொல்ல வேண்டும், நேர்ச்சி பலி செலுத்த வேண்டும் என்று விரும்பியும் வர முடியாமல் வீடுகளுக்குள்ளாக முடங்கி கிடக்கக்கூடியவர்கள் என ஒவ்வொருவரையும் உமது பாதம் தருகின்றோம். ஆசீர்வதி அன்பின் ஆண்டவரே, உமது குணமளிக்கும் குணங்களால் தொட்டு புனிதப்படுத்தியவீராக. எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் ஞானத்தையும் ஒவ்வொருவருக்கும் தந்து காத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை அவர்களுக்கு கொண்டாடுகின்றோம். காணிக்கை பவனி.
பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நீலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ நிம்மதி இழந்து நின்றேன். மழவில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலியென தந்தவனே உனக்கு நான் எதை அளிப்பேன். இன்று உனக்கு நான் எதை அளிப்பேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். வறுமையும் ஏழ்மையும் பசியும் பிணியும் ஒளிந்திட உழைத்திடுவேன். அமைதியும் நீதியும் அன்பும் மரமும் நிலைத்திட பணி செய்வேன். உன்னத தேவனே உனதருட்கருவிய உலகினில் வாழ்ந்திடுவேன். இன்றும் முன்னிலை வாழ்ந்திடுவேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளையும் என்னுடையதும் உங்களுடையதுமாகிய பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வுடன் நாங்கள் எங்கள் குடும்பங்களை பலிபொருட்களாக உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசிப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எமது குடும்பங்களை உமது அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்கு உரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் என்றும் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம்.
உம் திருமண் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தல்லும். அன்பில் நிறைவாம் இன்று இந்த கல்வாரி பலியை தங்களது வாழ்வின் நன்றி பலியாக வேண்டுதல் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய பெயர் சொல்ல விரும்பாத நபர் மேரி ரோஸ் மற்றும் குடும்பத்தினர், ராபர்ட் ராஜ் பிங்கி மோல் குடும்பத்தினர், E.A. ஆல்ட்ரிச் குடும்பத்தினர், சுஜா பிரதீப் வளன் குடும்பத்தினர், அலெக்ஸ் அனுஷா குடும்பத்தினர், ரித்திகா மற்றும் அவரது பெற்றோர், சுனித் ஜிஷித் மற்றும் அவரது குடும்பத்தினர், மரிய மிக்கேல், கவிதா, லிவின் கிறிஸ்மா குடும்பத்தினர், கிறிஸ்டோபர் அருள்ராஜ், ஷெல்டா ஜாய், நிஷிட்டா, நிதுன் குடும்பத்தினர், அசோக் பிராங்க்லின், விம்சி, லியோரா பிரைசி குடும்பத்தினர் ஆகிய அனைவரையும் உமது கரங்களிலே தருகின்றோம். நிறைவாக இவர்களை ஆசீர்வதித்து என்னென்ன தேவைகளோடு இந்த கல்வாரி வழியை ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றார்களோ அந்த தேவைகள் அனைத்தும் நீர்தாமே நிறைவேற பெற செய்தல்வீராக. நேரடி ஒளிபரப்பு வாயிலாக வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தள்ளும். அனைவருக்கும் நல்வாழ்வு தந்து பேணி பராமரிப்பீராக. மேலும் நிறைவுகளிலிருந்து நம்மிடம் அழைத்துக் கொண்ட மரிய அல்போன்ஸ், தேவசகாயம், மேரிபாய், மாற்றினால், மத்தியாஸ் என்னும் உமது அடியார்களை நினைவு கூர்ந்தள்ளும். உமது திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தள்ளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமே அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைமகனேசு அருளி சென்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்வுடன் பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திலே பங்கு உள்ள தகுதியான நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இது என்னுடல் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். இது என்னுடல் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணப்பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் குணப்பெறுவேன். இது என்னுடல் உன்னுணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். உலகின் ஒளி அது நான் என்றே, உண்மையின் வழி அது என்னில் என்றே. உலகின் ஒளி அது நான் என்றே, உண்மையின் வழி அது என்னில் என்றே. வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பேன், வரையில்லாத அன்பால் என்னுயிர் தந்தே. வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பேன், வரையில்லாத அன்பால் என்னுயிர் தந்தே. இயேசுவே உன் நினைவாக செய்திடுவேன், இயேசுவே உன் நினைவாக செய்திடுவேன். இது என்னுடல் உன்னுணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். இது என்னுடல் உன்னுணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணப்பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் குணப்பெறுவேன். இது என்னுடல் உன்னுணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும்.
கொண்டோரே நீர் வரவேற்றே சுகம் காணவே உம் கரம் தந்தே மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கியே ஆறுயிராய் உம்மையே இதயமேற்கின்றேன். மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கியே ஆறுயிராய் உம்மையே இதயமேற்கிறேன். இயேசுவே உன் திருவிருந்தில் மகிழ்கின்றேன். இயேசுவே உன் திருவிருந்தில் மகிழ்கின்றேன். இது என்னுடல் உன்னுணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். இது என்னுடல் உன்னுணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என்னுடல் உன்னுணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். உலகின் ஒளி அது நான் என்றேன், உண்மையின் வழி அது என்னில் என்றேன். உலகின் ஒளி அது நான் என்றேன், உண்மையின் வழி அது என்னில் என்றேன். வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பேன், வரையில்லாத அன்பால் என்னுயிர் தந்தேன். வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பேன், வரையில்லாத அன்பால் என்னுயிர் தந்தேன். இயேசுவே உன் நினைவாக செய்திடுவேன், இயேசுவே உன் நினைவாக செய்திடுவேன். இது என்னுடல் உன்னுணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். சுமை கொண்டோரை நீர் வரவேற்றி சுகம் காணவே உம் கரம் தந்தே. சுமை கொண்டோரை நீர் வரவேற்றி சுகம் காணவே உம் கரம் தந்தே. மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கியே ஆறுயிராய் உம்மையே இதயமேற்கின்றேன். மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கியே ஆறுயிராய் உம்மையே இதயமேற்கிறேன். இயேசுவே உன் திருவிருந்தில் மகிழ்கின்றேன். இயேசுவே உன் திருவிருந்தில் மகிழ்கின்றேன். இது என்னுடல் உன்னுணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். இது என்னுடல் உன்னுணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என்னுடல் உன்னுணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும்.
உயிரான என் இயேசுவே, உன்னோடு நான் வாழ வெகு ஆசையே. உயிருக்குள் உயிரான என் இயேசுவே, உன்னோடு நான் வாழ வெகு ஆசையே. இன்னுள்ள உணர்வெல்லாம் நீதானே அறிவார், இன்னுள்ளே உன் பாசம் சுவாசமாகுவார். உயிருக்குள் உயிரான என் இயேசுவே, உன்னோடு நான் வாழ வெகு ஆசையே. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் குடும்பங்களையும் திரு குடும்பங்களாய் மாற்றிட சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. பூக்கள் மலரும் புன்னகையில் புவியாழும் மேரியே, பாலகனை கரமேந்தி நிற்கும் எங்கள் வேளாங்கண்ணியே. பூக்கள் மலரும் புன்னகையில் புவியாழும் மேரியே, பாலகனை கரமேந்தி நிற்கும் எங்கள் வேளாங்கண்ணியே. மரியே வாழ்க, அருளே தருக, மகிமை சூழ நலமே பொழிக. பூக்கள் மலரும் புன்னகையில் புவியாழும் மேரியே, பாலகனை கரமேந்தி நிற்கும் எங்கள் வேளாங்கண்ணியே.